அஸ்ஸலாமு அலைக்கும் மகளே. 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல, இன்னைக்கு நாள் 69. எந்திரிச்சதும் பல்ல தேய்ச்சிட்டு நல்ல ஒரு குலுக்கலா போட்டு குடிச்சிட்டு ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நம்ம சென்னை போயிருந்தப்போ நம்ம டீச்சர் வீட்ல கஜுன்னு ஒரு பொடி பார்த்தேன். அதை பிரெட் ஆம்லெட் மேலலாம் தூவி சாப்பிட நல்லா இருந்து. நியர்பை ஷாப்ஸ்ல நாட் அவைலபிள், அதனால பிளிங்கிட்ல ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். உங்களுக்கும் வேணா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு. அப்படியே நம்ம கதாநாயகனை வாங்க போனா நம்ம பையா சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி சாப்பிடட்டும்னு ஒரு சேர்ல உட்காந்தா அந்த சேர்ல படா சைஸ் ஓட்டையா ஒன்று போட்டு வச்சிருக்கான். எதுக்குடா இப்படி பெரிய ஓட்டையா போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஏக் நீ ஏ கிசான் கே ரகு தாத்தா அப்படின்னா, நமக்கு ஹிந்தி தெரியாதுன்னு இவனுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா அவன் ஆளோட போன்ல பேசிட்டு இருக்கான். ரைட்டரா அங்க இருந்து கிளம்பியாச்சு. அப்படியே காய்கறி கடைக்கு வந்து கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு நம்ம அண்ணனை ஜிம்முக்கு போக கொஞ்சம் மண்டைய கழுவுனேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் போயிருவாங்க. அரிசி காலி, அதனாலதான் வெளியே போய் பிரெட் வாங்கிட்டு வரலாம் கிளம்பினேன். ஆனா வீட்டுக்கு வந்து அடுப்பை பத்த வைக்கும் போது பிரெட்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்தால நேரா சாட்டா கடைக்கு போய் பிரெட்டை ஒரு பார்சலை போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி சிக்கனோட வச்சு ஜம்முன்னு சாப்பிடவும் செஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், கிளம்பி ஜிம்முக்கு தான் போவோம். கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோம் நடுவுல. ஜிம்முக்கு வந்த பிறகு நம்ம ஸ்பீக் இங்கிலீஷும் கால் பண்ணி நானும் வரேன் போடாத இரின்னா, வந்த பிறகு என்ன ஒர்க் அவுட்னு கேட்டா செஸ்ட்ங்க. மயிராண்டி மரியாதையா லெக் போடுன்ட்டேன். ஒர்க் அவுட் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில 4 முட்டை வாங்கி அவிச்சு சாப்பிடணும், இன்னைக்கு புரோட்டீனே எடுக்கலாம்னா சரி வீட்டுக்கு வந்து அவிச்சு சாப்பிடுன்ட்டு. அவன் பிஜில இருக்கான், அங்க அவிக்க முடியாது, அதனாலதான் இங்க வந்து அவிப்பான். அவன் அவிச்சிட்டு போன பிறகு நமக்கான உணவை அருமையா செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுல தண்ணி காலி, சரி அந்த தண்ணியும் போய் புடிச்சிட்டு வந்துடலான்னு புடிச்சுக்கிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.